நண்பர்களுக்கு வணக்கம். இனி நம்ம வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 5 மாடுமே நல்ல குவாலிட்டியில் கறவை வர்க்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 5 ஐத்து வச்சு கறக்கிற அளவுக்கு தாங்க எல்லா மாடுமே இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் மாட்டோட விலை என்ன, அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் முறையாக பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க. காரி சட்டியில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க. ஒயிட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க. நல்ல மூலச்சனத்தில் ஒரு கொம்பு டைப் மாடுங்க. மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல். ஈத்து தலையீத்து மாடுங்க. மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. வீடியோவில் பார்க்குறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கலாங்க. நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. நல்ல சைஸு. ஒரு ஈத்து மாடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. 6 பல் தலையீத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 8, 7, 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது. இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 10 நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும். தலையீத்திலே அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 13லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் ஏதோ ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து வந்து பார்த்தா கொஞ்சம் முன்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க. மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல கலர்ஃபுல்லான மாடு. ஹெச்எஃப் கிராஸில் நல்ல மூலச்சனத்தில் ஒரு 6 பல்லில் தலையீத்தில் வேணும். தலையீத்திலே ஒரு 12, 15 வரைக்கும் கறவை எதிர்பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 56,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து வேணால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. காரி மாடுங்க. பல்லு வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லு தலையீத்து மாடுங்க. 2 பல்லுக்கு இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கிடைக்காதுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக கூட தெரியலங்க. கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். நல்ல பெருவெட்டான மாடுங்க. நல்ல பெருவெட்டு நல்ல டைப்பில் இருக்குதுங்க. 2 பல்லுக்கு இந்த சைஸ் ரொம்ப பெரிய மாடுங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். தலையீத்திலே நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. பார்க்கக்கூடிய 5 மாடுகளில் 3 மாடுகள் நல்ல பெருங்கூட்டு பெருவெட்டான மாடுகள் தாங்க. 2 மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாடுகள் தாங்க. இப்போது இந்த மாட்டோட பல்லு 2 பல்லு தலையீத்துங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப சாதுவான குணம் தான். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க. 9 மாதம் சனியாக இருக்குது. இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க. இன்னும் 10 நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7, 6 கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 12 லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. 6, 12 லிட்டர் கறவை கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க. நீங்கள் நேரில் போய் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்ல தரத்தில் இருக்குதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 51,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் இருந்தும் கொஞ்சம் மெல்லப்பன விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஹெச்எஃப் மாடு தாங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா காரி சட்டையில் நல்ல ஒரு முகச்சனமான மாடு. கொம்பு டைப் மாடு தாங்க. இந்த மாடுமே தலையீத்து மாடு. தலையீத்து 6 பல்லுங்க. நல்ல பெருவெட்டு நல்ல சைஸ் இருக்குதுங்க. வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க. 9 மாதம் சனியாக இருக்குது. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வந்தோம்னா கண்டிப்பாக டைம் எடுக்குங்க. அதனால் நல்லாவே மடி வைக்கும். தலையீத்திலே அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7, 6, 13 வரைக்கும் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 13லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தங்க இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாட்டோட குணமும் ரொம்ப சாதுவான குணம் தான். குணத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 47,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 6 பல்லு தலையீத்து மாடு. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 13லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க.
அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடுங்க. நல்ல அழகான மாடா இருக்குதுங்க. கிளிக்கொம்பு டைப்பில. பல் வந்து பார்த்தீங்கன்னா, 4 பல்லு தலையீத்து மாடுங்க. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய மாடுலாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன மாடு, ஒரு அளவான சைஸில மீடியமான மாடுங்க. வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடா இருக்குங்க. ஒரு அளவான கறவைத்திறன் எதிர்பார்க்கிறவங்க தாராளமா இந்த மாட்ட நீங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. 9 மாதம் சனியா இருக்கு. இன்னும் கண்ணு போட 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னும் 1 வாரம் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்த பொறுத்தவரைக்கும் ஒரு 4 நாள் 8 லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. காலையில் டைமில் தண்ணி குடிக்காதனால கொஞ்சம் உடச்சலாக தெரியுதுங்க. மற்றபடி மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். இன்னும் 2ஆம் ஈத்தில் போக போக கறவைத்திறன் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 4 பல்லு தலையீத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தலையீத்து பொறுத்தவரை ஒரு 8 லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 36,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க. கண்டிப்பாக விலை இதிலிருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடுமே ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க. ஒரு சைஸான ஒரு அளவான மீடியமான மாடு தாங்க. ரொம்ப பெரிய மாடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. 4 பல்லு தலையீத்து மாடுங்க. நல்லா சைஸு கிடையாதுங்க. ஃபைனல் குறைஞ்ச ஒரு 5 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். 9 மாதம் சனியாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் 10 நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு 7-8 லிட்டர் கறவைத்திறன் 2 நேரம் சேர்ந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 4 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே கூட கறக்கலாங்க. தலையீத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. குணமும் ரொம்ப சாதுவான குணம் தாங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்தாலும் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 33,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த 5 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இந்த 5 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 5 மாடுகளுமே நல்ல தரத்தில் குவாலிட்டியான மாடுகள். 3 மாடு நல்ல பெருவெட்டான மாடு, 2 மாடு வந்து பார்த்திங்கன்னா மீடியமான சைஸில் கச்சிதமான மாடுகள் தாங்க. 5 மாட்டுமே கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக எல்லா வீடியோமே நேரில் போய் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடே வாங்கிட்டு வர சொல்கிறோம். நம்ம நேரில் போக சொல்கிறது வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்த்து கொஞ்சமாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் வரலாங்க. அதனால் நேரில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருக்குங்க. அதுக்கு தான் வந்து சொல்கிறோம். இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும், பாலாகட்டும், விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதுதான் நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பேற்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.